சமரசம் செய்து கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை. தமிழகத்தில் ஒரு புதிய ஆட்சியை அமைக்க நாங்கள் பாடுபடுவோம். செல்வி ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஆட்சியை அமைப்போம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் மற்றும் ஜி.கே. வாசனை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. திமுகவை வீழ்த்த நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து செயல்படுவோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் பேட்டி. திமுகவின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையால் இந்து சமுதாயத்தின் உயர் கலாச்சார நம்பிக்கைகளை சிதைக்க முடியாது. துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிராக சர்ச்சை கருத்து கூறியதாக பாஜக தேசிய நிர்வாகி அமித் மாளவியா மீது திமுகவினர் தொடர்ந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்ததை சுட்டிக்காட்டி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் பங்கேற்க சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயணித்த விமானத்தில் திடீர் கோளாறு. மாற்று விமானத்தில் ட்ரம்ப் மற்றும் குழுவினர் சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றனர். புதிய உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 4120 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 14,415 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,15,320 ரூபாய்க்கும் விற்பனை.